மார்கழி மாதத்தில் இந்த திருவாதிரை நட்சத்திர நாளில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவமாடி எங்கே நந்திதேவருடைய 2 கொம்புகளுக்கு நடுவே ஆனந்த நடனமாடி எல்லோரையும் மகிழ்வுறச் செய்தார். அப்பொழுது அதை தரிசிக்க முடியாத வியாகிரபாத முனிவரும் பதஞ்சலி முனிவரும் ஸ்ரீ மகாதேவரிடம் தாங்களும் தரிசிக்க வேண்டும், தங்களை சிதம்பரத்திற்கு அனுப்பியதால் தங்களால் தரிசிக்க முடியவில்லை, உங்களுடைய ஆனந்த தாண்டவத்தை நாங்களும் தரிசிக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள சிவபெருமான் ஆனந்த தாண்டவமாடி அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். இந்த ஆர்திரா என்ற நட்சத்திரம்தான் தமிழில் திருவாதிரை என்று சொல்லப்படுகிறது. சிலர் இதையே சிவபெருமானின் நட்சத்திரமாகவும் சொல்கிறார்கள். ஆனால் பிறப்பிறப்பு இல்லாத பெருமூர்த்திக்கு ஏது நட்சத்திரம்? இன்றைய நன்னாளில் எல்லோரும் களி செய்வார்கள். சிவபெருமான் மிகவும் சிம்பிளாக இருப்பவர், ஒரு நகையும் கிடையாது. அவருடைய நகைகள் எல்லாம் பாம்புகள், விஷம் வாய்ந்த பாம்புகள். அந்த விஷமுள்ள பாம்பை ஆபரணமாக அணிந்திருக்கிறார் சிவன். எப்பேற்பட்ட ஆற்றல்! அதை அடக்கி அந்த விஷத்தை எடுத்து அதை ஆபரணமாக அணிந்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் மயானத்தில் இருப்பவர், தவத்தில் ஈடுபட்டு கொண்டே இருப்பவர். அவருக்கு ஏது அவர் ஏன் தவம் செய்ய வேண்டும்? இந்த உலகில் உள்ளோர் நன்மைக்காக அவர் எப்பொழுதும் தவம் செய்து கொண்டே இருக்கிறார். ஜட்டாமுடிதான், கையில் திருவோடுதான். இவருக்கு சேந்தனார் என்ற ஒரு பக்தர் திரேதாயுகா என்ற அவருடைய மனைவி, இருவருக்கும் திருமணமாகியது. திரேதாயுகா பார்வதி தேவியுடைய சிறந்த பக்தியாக இருந்தாளாம். பார்வதி தேவியின் அருளில்தான் அவர்களுக்கு திருமணம் நடக்கிறது. சேந்தனாருக்கும் திரேதாயுகா திருமணமான 3ஆம் நாளிலேயே சேந்தனார் இறந்துபட திரேதாயுகா துடிக்கின்றார். பார்வதி தேவியிடம் கதறுகிறாள், தங்களை தவிர எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது, எனக்கு தாங்கள் திருமணம் பண்ணி வைத்தீர்கள், இந்த மாதிரியாக ஒன்று நடந்துவிட்டதே என்று. அப்பொழுது பார்வதி தேவி கோபம் கொண்டு யமலோகத்தை ஒரு முறை பார்த்தாளாம். சிவனாரே அதிர்ந்து போனாராம். பிறகு சிவபெருமான் அருளினால் யமதேவன் சேந்தனாரை உயிரை திருப்பி கொடுக்க அவர்கள் இருவரும் மீண்டும் ஒன்று சேர்ந்து மகிழ்ந்து களி தயாரித்தார்களாம். சிவபெருமானும் பார்வதி தேவியும் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று மிகவும் ருசித்து சிவபெருமான் அந்த களியை சாப்பிட்டாராம். அதனால் இன்றைக்கு களி செய்வார்கள். அதுவும் மிகவும் சிம்பிளான ஒரு உணவு. இவையெல்லாம் ஸ்தூலமாக காலம் காலமாய் வழங்கி வரும் கதைகள். புராண காலத்தில் உலகம் ஆரம்பிக்கும் முன்பு புராண கதைகள் எல்லாம் நடந்திருக்க வேண்டும். அந்த சத்திய யுகத்தில் பல புராண கதைகள் நடந்திருக்கின்றன. இன்றைக்கு கலியுகம் நமக்கு தெரிகிறது. இதற்கு முந்தைய யுகத்தில் மகாபாரத வார் நடந்ததும் நமக்கு தெரியும். அதற்கு முந்தின யுகத்தில் ராமாயணம் நடந்ததும் தெரியும். அதற்கு முந்தின யுகத்தில் இந்த புராண கதைகள் எல்லாம் நடந்திருக்க வேண்டும் உண்மையாகவே. ஆனால் நாம் இந்த ஸ்தூல கதைகளோடு நின்றுவிடக்கூடாது.
இதனுடைய தாத்பரியம் என்ன என்று தெரிந்து அதை நம் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். அதனால் நாம் பயனடைய, ஆன்மீக லாபம், ஆத்ம லாபம் அடைய வேண்டும். அதற்குத்தான் இவையெல்லாம். இதை எனக்கு பகவான் சொல்லிக் கொடுத்தார். பகவான் சொல்லிக் கொடுத்த இந்த கதை பகவானுடைய திவ்ய லீலை. சுந்தரேஸ்வர பெருமானின் திருவிளையாடல் போன்று நம்முடைய பகவான் யோகி ராம் சுரத்குமார் சொன்னார் அல்லவா, சுந்தரேஸ்வரரின் 64 லீலைகளும் இந்த பிச்சைக்காரனின் லீலைகள் தான் என்று. இவருடைய ஆருத்ரா தரிசனத்தன்று நடந்த ஒரு லீலை, எல்லோருக்கும் ஏற்கனவே தெரிந்த லீலை. இதை பற்றி நான் சில முறை பேசியிருக்கிறேன். ஆயினும் இவைகளெல்லாம் ஒரு முறை படித்து அதன் பிறகு போர் அடித்து போக வேண்டிய கதைகள் அல்ல. இவைகளெல்லாம் நாம் அசை போட்டு அதை ஜீரணிக்க வேண்டும். அதனுடைய சத்தினை எடுத்து நம்முடைய இரத்தத்தில் கலக்க வேண்டும். நம்முடைய சக்தியாக அது மாற வேண்டும். மனோசக்தியாக மாற வேண்டும். நம்மை அது சாத்வீகமாக ஆக்க வேண்டும். தெளிவு குரு சிந்தித்தல் தானே. சிந்திப்பதற்கு குருவினுடைய தத்துவம் அல்லவா. அன்றைக்கு எனக்கு இதைத்தான் பகவான் உணர்த்தினார். மிக அருமையாக பெரிய பெரிய தத்துவங்களையும் உண்மைகளையும் பழிச்சென்று ஒரு சிறு லீலையின் மூலம் உணர்த்தும் அந்த திறன் ஞானிகளுக்கு மட்டுமே உரியது. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், எங்கு சிம்பிளிசிட்டி இருக்கிறதோ அங்கு ப்ரொஃபண்டிட்டி இருக்கிறது. ஞானிகள் எல்லோரும் they are simple and profound. எளிமையும் ஆழமும் அவர்களுக்கே உரிய தகுதி. இன்றைக்கு அந்த நிகழ்ச்சியை நாம் மீண்டும் பார்ப்போம். பிறகு மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டே இருப்போம், அசை போட்டுக்கொண்டே இருப்போம். இதை திரும்ப திரும்ப நினைக்கும் பொழுது நம்மை அறியாமலேயே இதன் தத்துவம் நம்முடைய ஆத்மாவுக்குள் இறங்கிவிடும். ஒரு முறை ஆருத்ரா தரிசனம் நாள், எங்கும் கூட்டமாக மக்கள் சென்று கொண்டிருந்தார்கள். அருணாச்சலேஸ்வர் கோவிலில் ஒரு பெருவிழா. அன்றைக்கு சிவனார் நடனம் ஆடினார் அல்லவா 2 கொம்புகளுக்கு நடுவே. அதனால் அன்றைக்கு நடனராஜரான சிவபெருமானுக்கு ஒரு சிறந்த அபிஷேகம், ஒரு விசேஷ அபிஷேகம் உண்டு. அதை காண்பதற்காக மக்கள் கூட்டமாக சென்று கொண்டிருந்தார்கள். நான் அப்பொழுது ரமண நகரில் ஸ்ரீ துவாரகநாத் ரெட்டி அவர்கள் வீட்டில் சந்தியாவுடன் தங்கியிருந்தேன். அவருடைய மகள் சந்தியாவுடன் நான் தங்கியிருந்த சமயம் அது. அப்பொழுது சந்தியா சொன்னால், எல்லோரும் கோவிலுக்கு போகிறார்கள் நடராஜ அபிஷேகம் பார்ப்பதற்கு, நாமும் போகலாம் என்று சொல்ல, நாங்கள் இருவரும் இன்னொரு பக்தரும் மூவருமாக சென்றோம். எனக்கு ஒரு நப்பாசை, வழியில் பகவானுடைய வீட்டில் ஒரு முறை பார்த்துவிட்டு போகலாம், இல்லை கோவிலுக்கு போய்விட்டு திரும்பி வரும் வழியிலாவது பார்க்கலாம் என்று நினைத்தேன். பகவானிடம் வேண்டிக் கொண்டே தான் சென்றேன். பிறகு நான் சந்தியாவிடம் சொன்னேன், அந்த வீட்டு வழியாக போகலாம் என்று. அவள் சிரித்து கொண்டே சரி என்றாள். ஆனால் அந்த வீடு வழியாக நாங்கள் செல்லும் பொழுது அந்த வீடு பூட்டி கிடந்தது. எங்களுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது, பகவான் கண்டிப்பாக இந்த விசேஷ தினத்தன்று கோவிலுக்குள் தான் இருப்பார் என்று. அதனால் இப்பொழுது மிகவும் உற்சாகமாக சொன்னேன், சந்தியாவா நாம் கோவிலுக்கு போய் நடராஜ அபிஷேகம் பார்க்கலாம் என்று. உண்மையில் என்னுடைய நடராஜரை எங்கே இருப்பார் என்று என் மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருந்தது. அவர் கண்ணில் பட வேண்டுமே என்று வேண்டிக் கொண்டே இருந்தேன். அன்றைக்கு நாங்கள் உள்ளே நுழைந்த போது
எதிரேயே உள்ளே நுழைந்த உடனேயே எதிரேயே வலது பக்கமாக அங்கு ஒரு பெரிய மரம் இருக்கிறது, அஸ்வத்த மரம் ஒன்று இருக்கிறது. அதற்கு சற்று தள்ளி சுவரில் சாய்ந்தபடி பகவான் அமர்ந்து கொண்டிருந்தார். எனக்கு ஒரே ஆனந்தம், ஆச்சரியம், ஆனந்தம். இவரை இங்கே தேடி தேடி என்று எங்கே தேடப் போகிறோம்? இந்த கூட்டத்தில் இவர் எங்கே இருப்பாரோ தெரியவில்லையே என்றெல்லாம் கலங்கி போய் வந்து கொண்டிருந்த எனக்கு உள்ளே நுழைந்தவுடன் இவர்தான் முதலில் கண்ணில் தென்பட்டார். அப்பொழுது என் கூட வந்தவர்கள் சொன்னார்கள், நாங்கள் நேரே நடராஜ அபிஷேகத்துக்கு போகிறோம் என்று. நான் சொன்னேன், நீங்கள் போங்கள், என்னுடைய நடராஜர் இங்கே உட்கார்ந்திருக்கிறார், நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு பிரிந்து வந்து விட்டேன். சற்று தள்ளி நின்று கொண்டே இருந்தேன். பகவான் ஏதேனும் ஒரு அசைவினால் அவருடைய சம்மதத்தை தெரிவித்தால் ஒழிய நாம் அவரிடம் நெருங்க முடியாது. அவர் அருணாச்சலேஸ்வரர் நெருப்பு தான். பார்ப்பதற்கு நம்மை போல் 2 கண்கள், கால்கள், கைகள் எல்லாம் உடையவராக இருந்தாலும் அவர் உள்ளே அந்த இறை அனுபவம் என்ற நெருப்பு ஒளிர்ந்து கொண்டே இருந்தது. சிறிது நேரம் நின்றவுடன் சட்டென்று என்னை ஒரு முறை பார்த்து கண்ணால் ஒரு அசைவை தெரிவித்தார். அது அவருடைய தலையாட்டுதலுக்கு சமம். எனக்கு மிகவும் சந்தோஷம். என்னை வரச் சொல்கிறார் என்று ஓடிப்போய் அந்த கூட்டத்தின் பின்னே உட்கார்ந்து கொண்டேன். இங்கு பின்னால் உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த இடத்திலிருந்து என்னால் பகவானையும் அந்த கோவிலின் இந்த நுழைவாயில் பகுதியையும் நன்கு பார்க்க முடிந்தது. அப்பொழுதுதான் பார்த்தேன், கூட்டம் 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 இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. நேரமாக ஆக பெரும் பெரும் கூட்டங்கள் போய்கொண்டே இருந்தன. சாறை சாறையாக உள்ளே நுழைந்து நேராக போய்கொண்டிருந்தார்கள். திருவண்ணாமலை மக்களுக்கு நாம் பகவானை போன்ற ஒரு ஞானி மிகவும் சகஜம் போலும். திருவண்ணாமலை சித்தர்களுக்கு மிகவும் பேர் போன க்ஷேத்திரம்தான், ஞானிகளுக்கு பேர் போன க்ஷேத்திரம். அவர்கள் எல்லோரும் அது பழகி போய்விட்டதோ என்னவோ நேராக உள்ளே சென்று கொண்டிருந்தார்கள். எனக்கு ஒரே பதைப்பாக இருந்தது. எந்த சிவனை, எந்த நடராஜனுடைய அபிஷேகத்தை காண வேண்டும் என்று இவர்கள் ஓடுகிறார்களோ அந்த நடராஜ சைத்தன்யம் இதோ நம் கண்ணெதிரே உடலை தரித்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறதே, நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறதே, ஒரு கண்ணால் தன்னுடைய அருளை வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த மூர்த்தியை பார்க்காமல் அவர்கள் ஏன் உள்ளே ஓடுகிறார்கள் என்று ஒரு பெரிய கேள்வி வந்தது. இது ஒரு ஐரணி அல்லவா? நாம் கடவுள் கடவுள் என்று ஓடுகிறோம். கடவுளே நேரில் வந்து உட்கார்ந்திருக்கும் பொழுது நம்மால் அவரை அடையாளம் காண முடிவதில்லை. நாம் கடவுள் என்று எதை நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதன் பின்னால் தான் நாம் ஓடுவோம். நடராஜமூர்த்தி அருணாச்சலேஸ்வர் கோவில் மிகவும் விசேஷமான மூர்த்தி, அருள் நிறை வடிவம்தான். அன்றைக்கு அது விசேஷ அனுபவம்தான். ஆயினும் என்னால் பகவானை தாண்டி செல்ல முடியவில்லை. இப்படியெல்லாம் எண்ண ஓட்டங்கள் இருந்து கொண்டே இருந்தன. என்னையும் மீறி பகவானுக்கு எல்லோருடைய மனதில் இருக்கும் எண்ணங்களும் தெரியும், எப்பொழுதும் தெரிந்து கொண்டே இருக்கும் அவருக்கு. நாம் எல்லாம் ஒரு திறந்த புத்தகம் மாதிரி தான், கண்ணாடிக்குள் வைக்கப்பட்ட ஒரு பொருள் மாதிரி. அப்பொழுதெல்லாம் திடும் திடும் என்று அவருடைய ஷார்ப் கிளான்ஸ், ஒரு தீக்ஷண்யம் நிறைந்த பார்வையை என் மீது வீசுவார். அவர் அங்கே ஒரு பழம் விற்பவரோ காய்கறி விற்பவரோ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஒரு வெண்டர் ஒரு கூடையை வைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தார். அவரோடு பகவான் ஏதோ பேசிக்கொண்டிருந்தார். அந்த அம்மாள் மிகவும் சகஜமாக அவரோடு பேசிக்கொண்டிருந்தால் எனக்கு பொறாமையாக இருந்தது. ஏ சாமி,
நீ வாப்போ என்றுதான் பேசுவார். ஏம்மா நாளா நீ ஒன்றும் தின்ன மாட்டேங்கிற என்கிட்ட, இந்த மோர் குடிக்க மாட்டேங்கிறிய சாமி நீ என்று அவரை கடிந்து கொண்டிருந்தாள். பகவான் சிரித்துக்கொண்டே சரி சரி எனக்கு வேண்டும் பொழுது கண்டிப்பாக நான் சாப்பிடுவேன் என்று ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார். அவளுக்கு பதிலாக ஒரு லைட் கான்வர்சேஷன் நடந்து கொண்டிருந்தது. நான் போகும் கூட்டத்தை பார்க்கிறேன், இவரை பார்க்கிறேன். அவரோ எதையும் லட்சியம் செய்யாமல் மோரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார் அவளோடு. இது என்ன விந்தை! எத்தனை காட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரு கலவையாக அங்கே இருந்தது. அப்பொழுதுதான் இந்த நினைப்பு, இவர் இப்படி அழகாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், எனக்கு தெரியவில்லை என்னை அறியாமல் நான் ஏதோ பேசியிருக்கிறேன் என்று நான் மனதில் நினைத்துக் கொண்டிருந்தேன். இவர்களெல்லாம் ஏன் ஓட வேண்டும், இதோ அந்த சிவன் இங்கே இருக்கிறாரே என்று. உடனே என்னையும் அறியாமல் இந்த சிவன் இன்றைக்கு நடனம் ஆடுவாரா? ஏனென்றால் நாங்கள் வருமொழியில் சந்தியா சொல்லிக்கொண்டே வந்தாள். பார்வதி தேவியும் கேட்டுக்கொண்டாளாம், வியாகிரபாத மகரிஷியும் பதஞ்சலி முனிவரும் கேட்டுக்கொண்டார். அதன் பேரில் சிவனார் நடனமாடினார், நடனமாடிய காட்சியை அவர்களுக்கு காண்பித்தார் என்று நான் கேட்டேன். இங்கு பார்வதி தேவி இல்லை, அந்த மகரிஷிகள் இல்லை, பாமர மக்களான நாங்கள் தான் இருக்கிறோம், எங்களுக்காக இந்த சிவன் நடனம் ஆட மாட்டாரா என்று. எனக்கு அதை வாய்விட்டு கேட்டுவிட்டோம் என்றே தெரியவில்லை. ஆங்கிலத்தில் will the Shiva dance for us, for the people here என்று கேட்டேன். கேட்ட பிறகுதான் நான் கேட்டுவிட்டேன் என்று எனக்கு தெரிந்தது. உடலெல்லாம் வேர்த்து விட்டது, உதறல் எடுத்தது. ஏனென்றால் பகவான் பார்ப்பதற்கு யாரேரோடும் பேசிக்கொண்டிருப்பது போல் தோன்றினாலும் அங்கு ஒரு பெரிய அளவில் பிரபஞ்ச பணியும் நடந்து கொண்டிருக்கும். அங்குள்ள மக்களுக்கும் அவருடைய ஆசீர்வாதம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அங்குள்ள மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதற்கு தகுந்தால் போல் அவருடைய ஆசீர்வாதம் அங்கே நிரம்பி இருக்கும். அதே சமயம் யாரும் அறியாத வண்ணம் இந்த பிரபஞ்ச பணியும் நடந்து கொண்டிருக்கும். அதனால் நாம் ஏதேனும் பேசி உளறிவிட்டோமானால், அவருடைய கவனத்தை தவறுதலாக வேறு விதம் இழுத்து விட்டோமானால் அவருக்கு மிகவும் கோபம் வந்துவிடும். நாம் மேற்கொண்டு அங்கே உட்கார்ந்திருந்தால் அவரால் அவருடைய வேலையை செய்ய முடியாது. அதனால் வெளியே போய்விடு என்று சொல்லிவிடுவார். இந்த பிச்சைக்காரன் உங்களை அனுப்புகிறான், சென்று விடுங்கள் என்று சொல்லிவிடுவார். அதனால் மிகவும் நடுங்கி விட்டேன். ஆனால் அன்றைக்கு ஆச்சரியமாக அவர் என்னை கூர்ந்து பார்த்து சொன்னார், why not, ஏன் இல்லை, ஏன் கூடாது. அதாவது சிவனார் தாராளமாக இப்பொழுது நடனம் ஆடலாம் என்கிற மாதிரி இருந்தது அவருடைய பதில். கேட்ட பிறகு எனக்கு நான் நிஜமாகவே சரியாக கேட்டேனா காதில், இல்லை எதையாவது கற்பனை செய்து கொண்டு விட்டேனா என்று சிறிது நேரம் ஒரே சந்தேகம்தான். ஆனால் அவர் தெளிவாக சொல்லிவிட்டார் என்று தெரிந்தவுடன், அது எனக்கு தெளிவானவுடன் ஒரே சந்தோஷம். ஏனென்றால் அவ்வளவு கேள்விப்பட்டிருக்கிறேன் அவருடைய நடனத்தை பற்றி. ஒருமுறை ரமணாசிரம் கணேசன்னா ஈசான்ய மட்டுக்கு அருகில் இருந்த பொழுது அங்கே ஒரு மயானம் இருக்கிறது. அங்கே நிறைய அந்தந்த இடத்தில் மக்களை புதைத்த இடத்தில் மேடைகள் இருக்கும். அங்கு நிறைய நாட்கள் பகவான் உட்கார்ந்திருக்கிறாராம். அவருடைய திருவண்ணாமலை வந்த புதிதில் பலமுறை அங்கே உட்கார்ந்திருப்பார். அன்றைக்கு அந்த ஈசான்ய மட்டிலிருந்து வரும்பொழுது அந்த மயானத்திற்கு சென்ற பகவான் அடுத்த நிமிடம் அவருடைய வாயினாலே உடுக்கை ஒலி எழுப்பினாராம். அதன் பிறகு ஒரு மேடையிலிருந்து இன்னொரு மேடை தாவி தாவி குதித்து குதித்து ஆனந்த நடனம் ஆடினாராம். கண்கொள்ளா காட்சியாக இருந்தது என்றார்கள். அத்தனை வேகத்தோடு சுழண்டு சுழண்டு
குதித்து குதித்து உடுக்கை ஒலியோடு அவர் ஆடிய ஆட்டம் அதுதானே ஆருத்ரா தரிசனம். அவருக்கு அன்று அது காண கிடைத்திருக்கிறது. ஸ்ரீ கணேசன்னாவிற்கு அவர் அதை பற்றி சொல்லிக் கொண்டிருப்பார். அது இன்னொரு முறை அனுராதா அம்மா அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் மலை சுற்றி விட்டு மலை சுற்ற செல்வதற்கு வந்தபோது இந்த டவுனுக்கு வந்து பிறகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்குள் நுழைந்து தரிசனம் செய்து ரமண நகர் போய் அதை முடிப்பார்கள். அப்பொழுது டாக்டர் ஹியூகோ அவர்களுடன் அனுராதா அம்மா அந்த மலை சுற்றிவிட்டு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நுழையும் பொழுது அங்கே இருக்கும் அந்த முன்னாள் கம்பத்து இளையனாருக்கும் 1000 கால் மண்டபத்துக்கு நடுவில் ஒரு பெரிய இடம் இருக்கும். அந்த இடத்தில் பகவான் அப்படி நடனம் ஆடிக்கொண்டிருந்தாராம். கைகளையும் கால்களையும் உயர தூக்கி போட்டு சுழன்று 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 அந்த இடம் முழுவதும் ஓடி ஆடி அன்றைக்கு அந்த நடனத்தை கண்டு கழித்தவர்கள் எல்லாம் அவர்களுக்கு பிறப்பு ஏது? அப்படி ஒரு களியாட்டம் பகவான். அதை அனுராதா எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். இதையெல்லாம் கேள்விப்பட்டிருந்த நான் இன்றைக்கு இவர் ஆடமாட்டாரா என்று ஏங்கியதும் நியாயம்தானே. அதனால்தானோ என்னவோ அன்றைக்கு பகவான் அப்படி சொல்லிவிட்டார் என்று நினைத்தேன். அதனால் அவர் எழுந்து அந்த மாதிரி ஆடப்போகிறார் என்று. ஆடுவதற்கு இடமே இல்லை, கூட்டம் அத்தனை கூட்டம் போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் என்னுடைய சிறிய புத்திக்கு அந்த மாதிரி தோன்றியது. அதனால் அதற்காக காத்து கொண்டே இருந்தேன். இந்த கூட்டம் கலைந்தவுடன் ஆடுவார் போலும் என்றெல்லாம் நினைத்து கொண்டே இருந்தேன். அப்பொழுது ஒரு அம்மா வந்தார்கள். அவர்கள் கையில் கேரியர் வைத்திருந்தார்கள், அதோடு ஒரு வாழை இலையும் வைத்திருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், சுவாமி இன்னைக்கு ஆருத்ரா தரிசன் நாள், உங்களுக்காக களி கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். உடனே சுவாமி அதை அருகே வாங்கி வைத்து விட்டு உட்கார சொல்லிவிட்டார் அந்த அம்மாவை. பிறகு ஏதோ பேசிக்கொண்டே இருந்தார். திடும் என்று தேவ்கி சி சிவா இஸ் டான்சிங் என்றார். மேலே பார்த்தார். அவர் மேலே பார்க்கவே நாங்கள் அனைவருமே மேலே பார்த்தோம். அங்கே பெரிதாக ஒன்றும் தெரியவில்லை. அங்கே இருந்த அஸ்வத்த மரத்தின் இலைகள் மட்டும் ஆடிக்கொண்டிருந்தன. அப்பொழுது ஒரு பெரிய காற்று அடித்திருந்தது. அதில் அந்த இலைகள் ஆடிக்கொண்டிருந்தன. அவர் அவைகளை தான் பார்த்து கொண்டிருந்தார். அந்த ஆடும் இலைகளைத்தான் அவர் சொல்கிறார் என்று எனக்கு புரிந்து கொள்ளவே சற்று நேரம் ஆயிற்று. புரிந்து கொண்ட பிறகு இது என்ன, இதை நாம் 100 தடவை பார்த்திருக்கிறோமே, எத்தனை முறை இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்திருக்கிறோம், இதை பார்த்து சிவன் நடனமாடுகிறார் என்றல்லவா இவர் சொல்கிறார் என்று நினைத்து அதனுடைய கருத்தை மனதில் வாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த மாதிரியான ஒரு சிறிய அறிவு, அதை சாதாரணமாக நினைத்து விட்டேன். அவருக்கு புரிந்து விட்டது இவருடைய மூளைக்குள் ஒன்றும் ஏறவில்லை என்று. அதன் பிறகு மறுபடியும் யார் யாரோ வந்தார்கள், பேசிக்கொண்டிருந்தார். அங்கு பேசினார், இந்த பக்கம் திரும்பினார், ஏதோ பேசினார். அதே சமயம் ஒரு ஆழ்ந்த நிலையில் பிரபஞ்ச பணியை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருந்ததும் தெரியும். அவருடைய முகத்தை பார்த்தால் பிறகு மறுபடியும் திடும் என்ற தேவ்கி சி சிவா இஸ் டான்சிங் என்று முழங்கினார். மறுபடியும் மேலே பார்த்தார். உடனே எல்லோரும் மேலே பார்த்தோம். இந்த முறை இந்த அஸ்வத்த மர இலைகள் சாதாரணமாய் நின்று கொண்டிருந்தன. ஆனால் கரு நீல நிறத்தில் வானம், ஒரு மேகம் கூட இல்லை. 3 வெள்ளை பறவைகள் மிக அழகாக ஒன்றன் கீழ் ஒன்றாக அவ்வளவு நளினத்துடன் அழகாக சென்று கொண்டிருந்தன. இங்கு ஆசிரமத்திற்கு கூட அந்த வெள்ளை பறவைகள் நிறைய வரும். இதை நாரை என்றோ என்னமோ சொல்வார்கள். அந்த 3 பறவைகள் பார்ப்பதற்கு அவ்வளவு வெள்ளை வெள்ளையர் என்ற அந்த கருநீல
வானத்திற்கு முன்பு 3 வெள்ளை பறவைகள் எப்படி இருந்திருக்கும்? அவை அத்தனை அழகாக கிளைட் ஆகி நளினத்துடன் அழகுடன் சென்று கொண்டிருந்தன. அதைத்தான் அவர் சுட்டி காட்டுகிறார் என்று தெரியவே எனக்கு மறுபடியும் நேரம் பிடித்தது. ஆனால் நான் எங்கோ ஒரு முறை படித்திருக்கிறேன். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் வயல்களின் நடுவே சென்று கொண்டிருந்த பொழுது சிறுவனாக இந்த மாதிரி ஒரு வெள்ளை பறவை, 3 வெள்ளை பறவைகள் ஆகாசத்தில் பறந்து சென்ற பொழுது அந்த காட்சியை கண்டு அவருக்கு சமாதி வந்து விட்டதாம். மயங்கி கீழே விழுந்து விட்டாராம். அது ஞாபகத்துக்கு வரவும் எனக்கு அப்பொழுதுதான் இது ஒரு ஆழ்ந்த தத்துவம் என்று புரிந்தது. அவர் கூறியபடி பார்த்தால் அத்தனை அழகாக இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு காட்சி அது. அவருடைய த்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்று இன்னும் என்னுடைய மூளைக்கு புரியவில்லை. அந்த அழகை ரசித்தேன். அவருக்கு மறுபடியும் தெரிந்துவிட்டது இதற்கு இப்போதைக்கு ஏறப்போவதில்லை ஒன்றும் என்று. அவர் பேசாமல் விட்டுவிட்டார். அடுத்து ஜனங்கள் வந்த வண்ணம் இருந்தார்கள். அப்பொழுது திடும் என்று பகவான் அவர் அருகில் இருந்த அந்த கேரியரை இழுத்தார். அதை திறந்தார். பிறகு கூட்டத்தில் என்னை நோக்கி ஒரு விரலை நீட்டி வா என்றார். நான் தான் என்று புரிந்து கொண்ட பிறகு மெல்ல எழுந்து பயந்து கொண்டே அவர் அருகில் போனேன். நான் நினைத்தேன், நாம் சொன்னதுனால்தான் இப்படியெல்லாம் ஏதோ பேசி கொண்டிருக்கிறார், ஒருவேளை நம்மை இந்த பிச்சைக்காரன் உன்னை போகச் சொல்கிறான் என்று சொல்லப் போகிறாரோ என்று பயந்து கொண்டு தான் போனேன். ஆனால் அவர் சொன்னார், இங்கே உட்கார் என்று பக்கத்திலே ஒரு இடத்தை காண்பித்து உட்கார வைத்தார். அந்த அம்மாவை கூப்பிட்டு இந்த இலையை போட்டு நீ எனக்கு கொண்டு வந்திருக்கும் களியை இவர்களுக்கு பரிமாறு என்றார். நினைத்து பாருங்கள், அருணாச்சலேஸ்வரர் கோவில், அங்கே ஒரு பெரிய முற்றம் மாதிரி இருந்தது. அங்கே சில பேர் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு கோவில். அந்த கோவிலில் என்னை அருகே உட்கார வைத்து ஒரு வாழை இலையை போட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு இந்த களியை நீ இவளுக்கு பரிமாறு என்று சொல்கிறார். எனக்கு ஒரே பயம். அந்த அம்மா முகத்தில் எள்ளும் கொள்ளும் இடிக்குமோ, சுவாமிக்கு கொண்டு வந்ததை இந்த அம்மாவிற்கு பரிமாற சொல்கிறாரே என்று அவருடைய முகத்தை பார்க்கவே எனக்கு பயமாக இருந்தது. ஆனால் பகவான் அப்படித்தானே நடந்து கொள்வார். எப்படி நடந்து கொள்வார், என்ன சொல்வார் என்று யாருக்குமே தெரியாது. அந்த அம்மாவின் முகத்திலோ அந்த எந்த ஒரு பாவமும் இல்லை. அவருக்கு பகவான் மிகவும் பழக்கம் போலும். அவர் அதே புன்னகையோடு அதை திறந்து அந்த களியை எனக்கு பரிமாறினார். அதோடு வெஜிடபிள் கூட்டு ஒன்று கொண்டு வந்திருந்தார், அதையும் போட்டார். பிறகு சற்று தள்ளி போய் நின்று கொண்டார். பகவான் என்னை பார்த்து சொன்னார், சாப்பிடலாம் என்றார். அதை சாப்பிடப் போவதற்காக எனக்கு சற்று வெட்கமாகவும் இருந்தது. ஆனாலும் சொல்பவர் பகவான், இது எப்பேற்பட்ட பெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது, இதைவிட என்ன வேண்டும் என்று தலையை குனிந்து அதை பார்க்கும் பொழுதுதான் ஒரு மரவட்டை, அந்த மரவட்டை என்னுடைய இலையின் அருகில் வந்து கொண்டிருந்தது. அந்த மரவட்டைக்கு எனக்கு சிறு வயதிலிருந்தே அதை பார்த்தால் சற்று வயிற்றை குமட்டும், அந்த மாதிரி ஒரு அருவருப்பு வரும். அது கண்ணங்கரையில் இருந்தது. அதன் இரு பக்கமும் மஞ்சள் புள்ளிகள் இருந்தன. மிக வேகமாக வரும், வளைந்து 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 வேகமாக வரும். அதை பார்த்தேன். அதனுடைய கால்களை எல்லாம் பார்த்தேன். அந்த பழைய அருவருப்பு உள்ளே தலை தூக்கியது. அந்த நேரத்தில் பகவான் இருப்பதை மறந்தேன், அது கோவில் என்பதை மறந்தேன், மக்கள் முன்னால் உட்கார்ந்திருக்கிறேன் என்பதையும் மறந்தேன். அந்த ஒரு அருவருப்பு எனக்கு என்னுடைய உடல் முழுவதும், அது எங்கே ஏறி அந்த இலையில் ஏறப்போகிறது, மிக அருகில் இருந்தது. இன்னும் சற்று நேரம் சென்றால் அது நேரே ஏறி களியில் தான் ஏறும். எனக்கு ஒரு பயம் வந்து விட்டது. எங்கே பகவான் கொடுத்த அந்த களியின் மேல் ஏறிவிட்டால் நம்மால் இதை சாப்பிட முடியாது, சாப்பிடாமல் இருக்கவும் முடியாது. அந்த அருவருப்பு தலை தூக்க அதை பார்க்கும் பொழுது பின்னாடி இருந்து பகவான் சிம்மமாய் கர்ஜித்தார். தேவ்கி, சி சிவா இஸ் டான்சிங் என்றார். சிவன் நடனமாடுகிறார் என்றார். அவர் கையை காண்பித்தது அந்த மரவட்டி. ஆனால்
இந்த முறை என்னுடைய அருவருப்பு, அவருடைய குரலில் இருந்த அந்த உணர்வு என்னை தாக்கியது. அதில் அந்த அருவருப்பு என்ன ஆயிற்றென்றே தெரியவில்லை. என் உடல் முழுவதும் ஒரு அதிர்வு வந்தது. ஏதோ என்னுடைய கண்கள் உள்ளே இருந்து திறந்தது போல் இருந்தது. அப்பொழுது என்னை அறியாமல் அதை நான் பார்க்கும் பொழுது அதில் அதனுடைய சிவனுடைய அழகும் நளினமும் அது ஒரு நடனம் என்பது போல் என் மனதில் உணர்வாய் ஒரு அனுபவமாய்ப்பட்டது. அப்பொழுதுதான் எனக்கு அவர் என்ன சொல்கிறார் என்று புரிந்தது. இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு அசைவும் சிவனாருடைய நடனம்தான். அந்த ஒவ்வொரு அசைவும் அருவருக்கத்தக்க பிராணியாக இருந்தால் கூட அதில் ஒரு நளினம் இருக்கிறது, ஒரு அழகு இருக்கிறது. அதில் அந்த பெரிய பேருண்மை, தெய்வத்தின் இருப்பு இருக்கிறது. இந்த மூன்றை நான் அன்று தெரிந்து கொண்டேன். எதையும் நாம் அருவருக்கத்தக்கது என்று ஒதுக்கலாகாது. அதுவும் கடவுளுடைய சிருஷ்டியில் வருபவை. அதில் கடவுளுடைய நளினம் இருக்கும், கடவுளுடைய அழகு இருக்கும், அவருடைய இருப்பின் தத்துவம் இருக்கும். இதை நான் புரிந்து கொண்டேன் என்று அந்த ஒரு நிமிடத்தில், ஒரு செகண்டில், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அதை புரிந்து கொண்டேன் என்று தெரிந்தவுடன் அவர் அவருடைய லீலையை நிறுத்திவிட்டார். அவர் சொன்னார், தேவ்கி, சிவா இஸ் ஆல்வேஸ் டான்சிங். சிவன் எப்பொழுதும் நடனமாடிக்கொண்டே இருக்கிறார். நீ அதை பார்க்க கற்றுக்கொள் என்றார். எப்பேற்பட்ட பேருண்மையை எவ்வளவு எளிமையாக ஒரு சிறு லீலையை நடத்தி நமக்கு பகவான் புரிய வைக்கிறார். இதுதானே ஒரு ஞானியின், பிரம்ம ஞானியின் சிறப்பு. அதன் பிறகு இந்த உண்மை எனக்கு புரிந்தது. இந்த களியையும் எப்படியோ சாப்பிட்டு விட்டேன் பகவானுடைய அருளினால். அதன் பிறகு நடராஜர் அபிஷேகம் எல்லாம் முடிந்த அலங்காரத்தோடு வெளியே அந்த பிராகாரத்தில் அவரை தூக்கி கொண்டு வந்தார்கள். அவர்கள் முன்னால் ஜனங்கள் ஓடி வந்தார்கள், பின்னால் ஜனங்கள் ஓடி வந்தார்கள். அந்த பெரும் கூட்டம் நாங்கள் இருக்கும் அந்த பகுதிக்கு வந்த பொழுது எல்லோரும் எழுந்து விட்டோம். பகவான் எழுந்து விட்டார், அதனால் நாங்களும் எழுந்து விட்டோம். அதன் பிறகு பகவான் அந்த நடராஜர் திரும்பி அந்த பிரகாரத்தை ஒரு சுற்றாலானார். பகவான் அந்த நடராஜரின் பின்னால் அத்தனை கூட்டம். அந்த கூட்டத்திற்கு பின்னால் பகவான் அவரும் செல்கிறார். கையை உயரே தூக்கி தூக்கி அந்த ஜனங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே சென்றார். அந்த ஜனங்களோ முன்னால் இருக்கும் அந்த நடராஜ பெருமானின் மேல் அவர்களுடைய கருத்தை செலுத்தியிருந்தார்கள். அவர்கள் யாரும் அறியாவண்ணம் அவர்களின் பின்னே சென்று சென்று கையை உயர தூக்கி இந்த நடராஜ பெருமான் அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டே சென்றார். அந்த கூட்டம் ஒரு நிமிடமாக கலைந்து விட்டது. அவரை சுற்றியிருந்த கூட்டம். நான் தனித்து விடப்பட்டேன். உடனே நான் அவர் பின்னால் செல்ல ஆரம்பித்தேன். பயம் பிடித்து கொண்டது. ஏனென்றால் அவர் திரும்பி பார்த்து போய்விடு என்று சொல்லிவிட்டால் நாம் அந்த இடத்தை விட்டு அகன்று விட வேண்டும், அதற்கு மேல் செல்லக்கூடாது. அதனால் ரொம்ப கிளவராக மறைந்து மறைந்து ஆங்காங்கே ஒளிந்து ஒளிந்து அவர் பின்னால் சென்றேன். ஏனென்றால் எனக்கு அவரை பார்க்க வேண்டும், அவருக்கு அந்த மக்களை பார்க்க வேண்டும், அந்த மக்களுக்கு நடராஜரை பார்க்க வேண்டும். இப்படி அது ஒரு ஊர்வலம். அந்த பிரகாரம் முழுவதும் சுற்றி வந்தோம். பகவான் சில சமயம் இப்படி திரும்புவார், உடனே டக்குன்னு எங்கேயாவது போய் ஒளிந்து கொள்வேன். இப்பொழுது நினைத்தால் வேடிக்கையாக இருக்கிறது. ஆனால் அப்பொழுது இப்படியே இந்த பிராகாரம் முழுவதும் நாங்கள் சுற்றி வந்து விட்டோம். அதன் பிறகு நடராஜர் உள்ளே சென்று விட்டார், மக்களும் உள்ளே சென்று விட்டார்கள். அந்த இடம் தற்காலிகமாக காலியாக இருந்தது. திடமென்று பார்த்தால் பகவானை காணவில்லை. ஒருவேளை பகவான் வெளியே சென்று விட்டாரோ என்று சுற்றுமுற்றும் பார்த்து திரும்பினேன். ஒரு பக்கம் அங்கே ஓரத்தில் நின்று கொண்டு தம் 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 என்று கையையும் காலையும் போட்டு பகவான் நடனமாடிக்கொண்டிருந்தார். அதனால் அன்றைக்கு என்னுடைய அந்த ஆசையையும் பகவான் நிறைவேற்றி வைத்தார். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான், சில வினாடிகள் தான் அவர் அந்த மாதிரி நடனம் ஆடினார். அந்த நடனம் ஆடி அவர் நிறுத்தியவுடன் கையை காட்டினார். நான் வெளியே ஓடிவிட்டேன். அதற்கு மேல் அங்கே நிற்கக்கூடாது. நமக்கு பகவான் இன்றைக்கு நிறைய வழங்கிவிட்டார். அதை ஜீரணம் செய்வதற்கே பல நாட்கள் ஆகும். அன்றைக்கு அப்பேற்பட்ட ஒரு காட்சி எனக்கு.
அவருடைய நடனம் என்னால் ஸ்தூல கண்களால், இந்த ஊன கண்களாலும் பார்க்க முடிந்தது. என்னுடைய உள்ளத்தின் கண்களுக்கு அதன் பின்னே இருக்கும் பேருண்மையையும் அவர் தெளிவித்தார். எப்பேற்பட்ட நாள், எப்பேற்பட்ட லீலை! சுந்தரேஸ்வருடைய லீலை அல்லவா இது? அருணாச்சலேஸ்வருடைய லீலை. இதை நாம் மனதில் நான் அனுபவித்ததாக இருந்தாலும் இப்பொழுது கேட்பவர்கள், இதில் ஒரு ஈடுபாடோடு கேட்பவர்கள் அனைவருக்கும் இந்த அனுபவம் கிட்டுமல்லவா? இதை நாம் திரும்ப திரும்ப அசை போட்டு கொண்டே இருந்தால் இதன் பின்னே இருக்கக்கூடிய அந்த பெரிய தத்துவம் நம் உள்ளே அனுபவமாக நமக்கு கிட்டும். இன்றைக்கு அந்த பகவான் இது நம் கண்முன்னே நிற்கிறார். அவருக்கு இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். பகவான், தாங்கள் இந்த உலகத்தை இந்த கொடிய நோயின் பிடியிலிருந்து விடுவித்து சகஜ நிலைக்கு திருப்ப வேண்டும். மக்கள் மனத்தில் உள்ள பயத்தை அகற்றி பரவிக்கொண்டிருக்கும் வியாதியையும் தடுத்து நிறுத்தி இதற்கான அந்த மருந்துக்குள் தாங்கள் புகுந்து வேலை செய்ய வேண்டும். களத்தில் இறங்கி வேலை செய்யும் அத்தனை சேவகர்களுக்கும் தாங்கள் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். பொருளாதாரத்துக்கு ஒரு ஏற்றம் தர வேண்டும். எங்களுக்கு தங்களுடைய இந்த நிகழ்ச்சியை மீண்டும் மீண்டும் மனதிற்கு கொண்டு வந்து தாங்கள் இந்த பிரபஞ்சம் முழுதும் நிறைந்து இருப்பதையும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவும் தங்களுடைய நடன அசைவுதான் என்ற பேருண்மையை அனுபவமாக புரிய வேண்டும். தங்கள் கையில் கருவியாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். ஜெய் யோகிராம்.